இந்த 100 நாட்கள் சாதாரண 100 நாட்கள் இல்லை, பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைமேல் கத்தி தொங்குவதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணையாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் ராகுல் காந்தியும் வந்து உட்கார்ந்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி இன்ற நொடி வரையிலும் களத்துக்கு போல. பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் மக்களை சந்திக்கல. கட்டி சில வாரங்களே சில மாதங்களே ஆன அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் ஒழுகுச்சு. அந்த ஒழுகக்கூடிய இடத்துல நாடாளுமன்றத்துக்கு போயிருந்த எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் ஒரு பக்கெட் வச்சு அந்த ஒழுகல் தண்ணீரை பிடிச்ச வீடியோ ட்விட்டர் தளத்தில் பயங்கரமாக வைரலாக போச்சு. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 324 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்களுடைய 41 விசைப்படகுகள் இந்த நிமிடம் வரையும் இலங்கை கடற்படையில் இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி தீர்வு காண்பது? வணக்கம் அன்பு நண்பர்களே. 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்து பிரதமர் பதவிக்கு வந்து முழுதாக 100 நாட்கள் கடந்திருக்கு. முன்னாடிலாம் பாஜக ஆட்சி அப்படின்னாலே அவங்க எடுக்கக்கூடிய திட்டங்கள், செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உடனடியாக விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. மோடிக்கு ரொம்ப குறிப்பாக பாஜக அரசுக்கே ரொம்ப சவாலான நிறைய விஷயங்கள் வரிசை கட்டிகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப குறிப்பாக எந்த திருத்த மசோதாக்களையும் கூட அவங்களால வெற்றிகரமாக கொண்டு வர முடியலை. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜக இடையிலேயே முட்டிட்டு நிற்குது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் வந்தால் வெளிநாட்டு கொள்கை உறவுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான சிக்கல்களும் நெருக்கடியும் ஏற்படுது. இன்னொன்று பக்கம் உள்நாட்டு போர் மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையாக தகித்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மோடி அவர்களுக்கு தலைமேல் தொங்கக்கூடிய கத்தியாக இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த 100 நாட்கள் ஆட்சியினுடைய திறம் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடியதை விமர்சிக்கிறது மட்டும்தான் இந்த பேச்சினுடைய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம். கடந்த 2014, 2019 அந்த 2 தேர்தல்கள்லையும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வெற்றி பெற்றிருந்த காலகட்டத்தில் பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான பின்னடைவை இந்த தேர்தல் களத்திலேயே பாஜக சந்திச்சிருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தனித்து 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு 234 அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையில் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடச்சிருந்தாங்க. நல்ல எதிர்க்கட்சிகள் இல்லாத ஜனநாயகம் கூட ஆபத்தானது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகளே இல்லாத அளவுக்கு அது ஒரு வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியினுடைய திறம், பாஜகவுடைய செயல்பாடு மக்களுக்கு பிடித்திருந்தவருடைய வெளிப்பாடு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் ஜனநாயகம் அவர்களுக்கு சீட்டுகளை வாரி வழங்குச்சு. ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணையாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் ராகுல் காந்தியும் வந்து உட்கார்ந்துருந்தார். அதனுடைய வெளிப்பாடாக தான் பாராளுமன்றத்திலையும் இப்போ ஆக்கப்பூர்வமான விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த 100 நாட்கள் சாதாரண 100 நாட்கள் இல்லை, பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைமேல் கத்தி தொங்குவதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரொம்ப குறிப்பாக 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, உள்நாட்டுக்குள்ளேயே தகித்து கொண்டிருக்கக்கூடிய போர், ஓயாமல் நடக்கக்கூடிய மணிப்பூர் ஒரு உதாரணம். இன்னொரு பக்கத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினரோடு கொள்கை விரிவுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான சிக்கல்கள். அடுத்ததாக எடுத்துக்கிட்டால் நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள், ரொம்ப குறிப்பாக பொதுப்பணித்துறையினர் செய்யக்கூடிய பணிகளில் பிரச்சனைகள். இப்படி பல்வேறு விஷயங்களில் எந்த மசோதாக்களையும் கூட நிறைவேற்ற முடியாமல் பாஜக ஆட்சி தான் நடக்குதா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு பாஜகவுடைய ஆட்சி நடக்குது. அப்படி என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனைகள் வரிசை கட்டுது, ஒன்று ஒன்றா பேசிடலாம். முதல்ல இதில் நம்ம பேச இருக்கிறது வக்பு சட்டத்திருத்த மசோதா. வக்பு சட்டத்திருத்தம் 1958 ஆண்டில் அன்றைக்கு பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த வக்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் பண்ணணுங்கிறது அப்பப்போ அமெண்ட்மெண்ட்டுங்கிற பேரில் திருத்தங்கள் செய்கிறது வழக்கமான ஒன்று தான். அதில் மிக முக்கியமான சில திருத்தங்களை செய்கிறதுக்காக நரேந்திர மோடியினுடைய அரசு ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்பு சொத்துனா என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் தானமாக வழங்கிய சொத்துக்கள், அதற்கு மூதாதையர்கள் அவங்க வந்து தானமாக வழங்கிய சொத்துக்கள், அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்கிறதுக்காக ஒரு வக்பு போர்டு அமைக்கப்படும். அந்த வக்பு போர்டில் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களும் இடம்பெறலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இஸ்லாமியர்களை கொந்தளிக்க வச்சிருந்துச்சு. எதிர்க்கட்சிகளும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த கமிட்டியில் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தான் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீர்ப்பாயம். இதுக்கு தொடர்பான மேல்முறையீடுகள் போகிறப்ப, ஏதாவது வழக்கு நடவடிக்கைகள் போகிறப்ப, அந்த வக்பு போர்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அங்கேயும் ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார். இதற்கு முன்பு பழைய நடைமுறையை சொல்கிறேன்.
அங்கேயும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார், அல்லது ஓய்வு பெற்ற ஒரு அரசு அலுவலர் இருப்பார், அவர் இஸ்லாமியராக இருப்பார். ஆனால் இவர்கள் அதை பொதுவில் திறந்து விட்டதுனால கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதை நம்ம ரொம்ப குறிப்பாக இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது, அதில் அறங்காவலர் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் மாற்று மதத்தினருக்கு இடம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கான வக்பு போர்டில் எல்லாரையும் இடவுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தான் கடுமையான எதிர்ப்பை கிளப்பினாங்க. இந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடாக மத்திய அரசால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் கூட்டுக்குழுவிற்கு பரிசீலனைக்கு விசாரணைக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ பாஜக அரசு இதற்கு முன்பு நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கடந்த 2019ஆம் ஆண்டு அவர்கள் ஜெயித்த நேரத்தில் மிகவும் துணிச்சலாக அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடியதை அவங்க ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிச்சலாக கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லை, எதிர்குறலுக்கு இடம் இல்லை. அந்த பாஜக ஆட்சி தான் இப்போ நடக்குதான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது இன்னும் சொல்லப்போனால் வக்பு சட்டத்திருத்த மசோதாக்கு பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் வக்பு சட்டத்திருத்த மசோதாவிலிருந்து பின்வாங்குகின்ற விதமாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து பாராளுமன்றத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவுக்கு போயிருந்தாலும் கூட இதை ஒரு வகையில் பின்வாங்கலாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் புரிந்து கொள்கிறேன். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, நேரடி நியமனம். அதாவது மத்திய அரசினுடைய பணியிடங்களுக்கு ஆட்கள், அதாவது உயர் பதவிகளுக்கு தேர்வு செய்கிறதுல நம்மகிட்ட மிக அருமையான ஒரு சிஸ்டம் இருக்குது, யூபிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய சிஸ்டம், இந்திய குடிமை பணி தேர்வு. அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு பலகட்ட 3 கட்ட தேர்வுகள் நடக்குது. அதன் மூலமாக தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய படிநிலைகள் இந்திய குடிமை பணியாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. அந்த பணியிடத்தை முதல் முறையாக நேரடி நியமனம் செய்கிறோம். தனியார்லேருந்து வரலாம், வெளியிலேருந்து வரலாம், தகுதியானவங்க வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், அதற்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 45 பணியிடங்களுக்கு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த எதிர்ப்பினுடைய எதிரொலியாக நாம் முன்னாடி பல முறை பேசிட்டோம். 2014, 2019 எதிர்கருத்து என்கிற ஒன்றே இல்லாத அளவுக்கு பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய குரலுக்கு வலு சேர்ப்பது. அந்த வகையில் பார்த்தா பாஜக கடந்த 2014லையும் 2019லையும் வலுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவர்கள்தான் அந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஜனநாயகம் அந்த வாய்ப்பை பாஜகவிடமிருந்து பெரும்பான்மையாக பறித்து எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நேரடி நியமனம் தொடர்பான அந்த அறிவிப்பாணையும் ரத்து செய்யப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லை, இண்டெக்ஸேஷன் ரத்து. பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இண்டெக்ஸேஷன் ரத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்குறீங்க, அந்த நிலத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்பு 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா, ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க, இரண்டுக்கு மேலே 20 லட்சம் ரூபாய் இருக்குது. அதில் அன்றைய நாளினுடைய பணவீக்கத்தினுடைய அடிப்படையில் அந்த பணவீக்கம் போக மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸேஷனை ரத்து செய்தாங்க. ஆனால் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. எதிர்ப்பு கிளம்பினோன்னா பாஜக அரசு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது என்ன கொடுத்தாங்கன்னா, 2001ஆம் ஆண்டுக்கு பின்னாடி வாங்குகிற சொத்துக்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இந்த கிளம்பினதனுடைய இதனுடைய வெளிப்பாடாக அந்த இண்டெக்ஸேஷனை ரத்து செய்ததை மறுபடியும் ரத்து செஞ்சாங்க. ஸோ இப்படி இந்த ஆட்சிங்கிறது எந்த விதமான மசோதாக்களையும் கொண்டு வர முடியலை அப்படிங்கிறத தான் நமக்கு 100 நாட்கள் நடந்து வந்த பாடம் காட்டுது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனையாக இன்றைக்கி மாறி நிற்கிறது மணிப்பூர் சம்பவம். மணிப்பூரில் 2 குழுக்களுக்கு இடையில் பிரச்சனை தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலே கடந்துருச்சு, ஒரு தேர்தலே முடிஞ்சிருச்சு, இன்னமுமே அந்த பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. பிரதமர் நரேந்திர மோடி இன்ற நொடி வரையிலும் களத்துக்கு போகல. பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் மக்களை சந்திக்கலை. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் எதுவுமே செய்யலைங்கிறது தான் அங்கே தொடர்ந்து நடக்கக்கூடிய மோதல்கள் நமக்கு காட்டுது. எதிர்க்கட்சிகள் இதைத்தான் ரொம்ப வலுவான குரலாக ஒலிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறை பிரதமராக இருக்கார். 2014, 19 கிட்டத்தட்ட 24 என்று வரும்போது 3வது முறை பிரதமராக இருக்கிறார். ஆனால் பிரதமராக 3வது முறை பொறுப்பேற்ற பின்பும் கூட அவருடைய 2 காலகட்டங்களாக தொடரக்கூடிய மணிப்பூர் மக்களுக்கு அமைதியை தருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை. மணிப்பூர் மக்களோடு களத்தில் இருக்கிறேன், நான் உங்களுக்காக களமாடுகிறேன், நான் உங்களின் பிரதமர் என்பதாக சொல்லி அவர் அந்த மணிப்பூரில் ஒரு 2 நாள் பிரதமர் மோடி போய் முகாமிட்டு விட்டாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். அதெல்லாம் செய்யாமல் இருப்பதனுடைய மர்மமும் பின்னணியும் உள்நாட்டு போரை இது தீவிரப்படுத்தி இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் பாஜக அரசு அப்படின்னாலே இது நாள் வரை என்ன இமேஜ் இருக்குன்னா மிஸ்டர் கிளீன் இமேஜ்.
என்ன ஒர்க்கோ என்ன ஒர்க் ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்களோ அது அவ்வளோ நீட்டாக இருக்கும், அதில் எந்த விதமான கரப்ஷன் இருக்காது. காங்கிரஸ் அரசு என்று சொல்வது நிறைய ஊழல்கள் மலிந்த ஒரு அரசாக இருந்துச்சு. பாஜக லஞ்சம் இல்லாத கட்சி, ஊழல் இல்லாத கட்சி என்கிற ஒரு முத்திரை தான் கிட்டத்தட்ட அவர்கள் மீது தொடர்ந்து போர்த்தப்படுகிற ஒரு அரணாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நடைபெறக்கூடிய சம்பவங்கள் என்னதான் ஆச்சு? இந்த சினிமா தியேட்டரில் நம்ம திரைப்படங்களுக்கு போகும்போது திரைப்படங்கள் திரையிடுவதற்கு முன்னாடி ஒரு விளம்பரம் போடுவாங்க. அதில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளம்பரம் மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த பாஜக ஆட்சியில் இந்த 100 நாட்களில் தான் சறுக்கல் மேலே சறுக்கல்களும் ஆரம்பமாச்சு. புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டுகிற பொழுதே கடுமையான ஒரு எதிர்வுகளை சந்திச்சிச்சு. கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் அந்த குடியரசுத் தலைவர் அவர்களையே நிகழ்ச்சிக்கு அழைக்கலை. அதே நேரத்தில் தமிழகத்திலிருந்து ஆதீனங்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அது தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெருமை என்கிற வகையில் அதை நாம் மிகவும் மதிக்கிறோம். அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதியை அழைக்கவில்லை. அது கடுமையான சர்ச்சையை உருவாக்குச்சு. எதிர்க்கட்சிகள்லாம் கொந்தளிச்சிருந்தாங்க. அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் கட்டி சில மாதங்களே ஆன அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் ஒழுகுச்சு. அந்த ஒழுகக்கூடிய இடத்துல நாடாளுமன்றத்துக்கு போயிருந்த எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் ஒரு பக்கெட் வச்சு அந்த ஒழுகல் தண்ணீரை பிடிச்ச வீடியோ ட்விட்டர் தளத்தில் பயங்கரமாக வைரலாக போச்சு. சரி, இது ஒரு சம்பவங்க, ஏதோ ஒன்று புதிய பாராளுமன்ற கட்டிடம் ஒழுகிருச்சு, என்ன செய்ய முடியும், ஏதோ ஒன்று யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா பக்கத்தில் இருந்துகிட்டே ஒரு அர்ச்சகர் ஓடி வர்றாரு, அயோத்தியில் ராமர் கோயிலே ஒழுகுதுங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதை நம்ம அரசியல் விஷயத்தில் பேச வேண்டியதில்லை, 100 நாள் ஆட்சியிலையும் அது பேச வேண்டியதில்லை, அது கோயில் விவகாரம் அப்படிங்கிறதால நம்ம அது ஒரு தகவலாக மட்டுமே அதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை கிட்டத்தட்ட 35 அடி உயரம் கொண்ட கம்பீரமான சிலை. அது மகாராஷ்டிராவில் நிறுவப்பட்ட சிலை. அதுவும் டிசம்பர் 4ஆம் தேதி கடற்படை தினத்துக்காக நிறுவப்பட்ட சிலை. அந்த சிலையை நிறுவி முழுசாக 8 மாதம் தான் ஆயிருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி சல்லியாக உடைந்து கிடக்கு. சத்ரபதி சிவாஜி என்று சொல்பவர் ஒரு மிகப்பெரிய மன்னர் மட்டுமல்ல, அந்த மக்களோடு ஆன்மீக ரீதியாக மகாராஷ்டிரா மக்களோடு ரொம்பவே கனெக்டான ஒருவர். அதனால் வேறு வழியே இல்லாமல் அடுத்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிரா செல்லுகிற பொழுது இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னே அவர் திறந்த மனதோடு சொல்லியிருந்தார். அது ஒரு வகையில் நான் மிகவும் மதிக்கத்தக்க மெச்சத்தக்க ஒரு பண்பாடு தான் என்றாலும் கூட இதில் இதை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது மட்டும் வழக்கு நடவடிக்கை பாய்ச்சப்பட்டிருந்துச்சு. அதை மீறி அதற்கு உயர் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, மாநில அரசு என்ன பண்ணிச்சு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையே இல்லை. சரி, இந்த 2 விஷயம் தான் பிரச்சனையா? என்ன செய்ய முடியும்? ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடம் ஒழுகிருச்சு, ரெண்டாவதாக ஒரு சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை உடைஞ்சிருச்சு, இது 2 தான் பிரச்சனையானா மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கின்ற வகையில் சற்றேறக்குரிய 22 கிலோமீட்டர் நீளத்துக்கு 17,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அடல் சேது பாலத்தில் விரிசல். அப்போ தொடர்ந்து இந்த அரசு சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த 100 நாட்களில் அதுவும் அப்படி தான். அதுவும் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. இதே போன்ற அடல் சேது பாலம் எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதோ அதே போலவே அந்த மும்பையில் மகாராஷ்டிராவில் நிறுவப்பட்டிருந்த அந்த சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ என்ன நடக்குது? பாஜகவினுடைய இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப ஆழமாக நாம் எல்லாம் நம்பி வந்த பேசப்பட்டு வந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக வேலை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களை கொண்ட அந்த இயக்கத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சரிவுகள், இவ்வளவு சிக்கல்கள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையிலே விமர்சனத்துக்கு உட்பட்டது. இன்னொரு பக்கத்தில் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்குமே முட்டிக்கிட்டு நிற்கிது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி 100 நாட்களை கடந்திருக்கு. ஒரு பக்கத்தில் நிதின் கட்கரி போன்றவர்கள் நானே பிரதமராக ஆசைப்பட்டேன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் விரும்பியது இந்த மைனாரிட்டி பாஜக அரசு இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்த அரசியல் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு. அந்த சித்தாந்த அரசியலை வெகுமக்கள் தரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய இலக்கு. ஆனால் நரேந்திர மோடியினுடைய அரசு முதல் 2 அரசுகள் ஆர்எஸ்எஸ் விரும்பியது போல இயங்கின. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசு என்று சொல்வது கூட்டணிக்காக, அது இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக எல்லா விஷயங்கள்லையும் வளைந்தும் நெளிந்தும் கொடுத்து போகக்கூடிய தன்மையில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் முகாமை ரொம்பவே எரிச்சல் ஊட்டியிருக்கு. இன்னொரு கோணத்திலையும் இதை நாம் பேச வேண்டியிருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 75 வயது என்பதுதான் உச்சபட்ச வயது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 74வது வயது ஆகிறது. இன்றைக்கு, அதாவது நம்ம இந்த வீடியோவை நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் செப்டம்பர் 17ஆம் தேதி
பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 74வது பிறந்த நாள். ஆனால் காலம் வந்து மிக அழகாக கணக்கு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளே இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் பிறந்த இதே செப்டம்பர் 17ஆம் தேதி தான் கடவுள்தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியும் பிறந்திருக்கிறார். இதுவே வந்து ஒரு மிக அருமையான ஒரு ஒப்புமை அப்படி நான் நினைக்கிறேன். அந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்பொழுது 74 வயதாகுது. ஸோ அப்போ வந்து 75 வயதுக்கு மேலே அவருக்கு யார் வருவா, அடுத்த முறை யாருக்கு இந்த வாய்ப்பு இன்னும் ஓராண்டு காலங்களுக்கு பின்பு தள்ளி கூட போகிறதா, அல்லது வேறு வழியே இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர போகிறாரு. ஏற்கனவே அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு மனநிலையில் தான் தனக்கு இந்த பதவி கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு அவருக்கு இருந்ததுனால தான் அவருடைய வாக்குப்பதிவு நாள் என்று கூட அவர் எங்கே வந்திருந்தார்னா கன்னியாகுமரியில் 3 நாட்கள் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பயாலஜிக்கல் முறையில் பிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு ஆன்மீக குரு லெவலுக்கும் கொண்டு போனார். இந்த நேரத்தில் தான் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த முட்டல் புகைச்சல் இலைமறைக்காயாக இப்பொழுது வெளிவட்டாரத்துக்கு தெரிய வந்திருக்கு. சரி, இவ்வளவுதான் பிரச்சனையா? இந்த 100 நாட்கள் ஆட்சியில் வேறு பிரச்சனைகள் இல்லையா, வேறு சிக்கல்கள் இல்லையா, அவங்களுக்கு சவால்கள் இல்லையா அப்படின்னா இன்னும் மிக முக்கியமான சவால்கள் பல விஷயங்கள் வரிசை கட்டுது. அதில் ரொம்ப முக்கியமாக இலங்கை பிரச்சனை. இலங்கையில் இது நாள் வரைக்கும் இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க இடைக்கால ஜனாதிபதியாக இருந்தார். இலங்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் கீழே போச்சு. அந்த நாட்டை ஆண்ட அதிபருக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வந்து போராடினாங்க. அவருடைய வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டன. அப்படிப்பட்ட நேரத்தில் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால ஜனாதிபதி ஆக்குனாங்க. அந்த ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் இனவாத அரசியல் செய்யாதவர், தமிழர்கள் மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் கொண்டவர். அதனால் இவ்வளவு நாள் வர பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் இலங்கையில் புதிதாக அமையக்கூடிய அரசு அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த 2024 மிகப்பெரிய அளவிற்கு தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அச்சுறுத்தல்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று இல்லை, 2 இல்லை, இன்னும் சரியாக சொல்லப்போனால் வரக்கூடிய 21ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையினுடைய புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலை மனசில் வச்சு இலங்கை கடற்படை இப்பொழுதே தங்களுடைய அட்டூழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 324 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்களுடைய 41 விசைப்படகுகள் இந்த நிமிடம் வரையும் இலங்கை கடற்படையில் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி தீர்வு காண்பது? ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் இந்தியாவோடு அனுசரணையாக போகிறவர். அவர் அங்கே பேசுகிற பொழுதே, இலங்கையில் பேசுகிற பொழுதே உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரணும், நமக்குள்ளாடி சண்டை போடக்கூடாதுன்னு இலங்கை தமிழர்கள் ஒற்றுமைக்காக தொடர்ந்து அவர் பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட இலங்கைக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் பாலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்டவர் ஆட்சியினுடைய இறுதி காலத்திலேயே இலங்கை கடற்படை தன் உக்கிரத்தை காட்டிக்கிட்டு வருது. ஆனால் அடுத்து அமையக்கூடிய இலங்கை அரசு என்று நான் பொடி வைத்து பேசுவதன் பின்பாக ஜனதா விமுக்தி பெரமுனா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஜனதா பெரமுனான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பெரமுனா கட்சி இதுவரை இரட்டை இலக்கத்தில் கூட அவங்க வெற்றி பெற்றதில்லை. ஆனால் இந்த முறை வின்னிங் ரேஸில் அவங்க தான் முதல் வரிசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா என்ன சிக்கல்னா, அவர்கள் மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி. ஏற்கனவே மார்க்சிய சிந்தனை கொண்ட கட்சி என்று சொன்னால் சீனாவோடு நெருக்கமாக இருப்பாங்க. ஏற்கனவே சீனா நமக்கு எதிராக சில வேலைகளை செய்வதற்காக இலங்கையை எப்பொழுதுமே கண்வைப்பதாக நாம் கூறப்படுகிற நிலையில் மார்க்சிய சிந்தனை கொண்ட அந்த பெரமுனா கட்சி மட்டும் வென்று விட்டால் இந்தியாவுக்கு இன்னும் பலத்த சிக்கல்கள் உருவாகலாம். இப்பொழுது தமிழக மீனவர்களை கொச்சைப்படுத்துவதும் செய்து வருகிறார்கள். ஒரு பக்கம் தமிழக மீனவர்களை கைது பண்ணுறது, இன்னொரு பக்கம் அவர்களை இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. நண்பர்களுக்கு நினைவு இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு செய்தித்தாள்களை நீங்கள் படிச்சிருக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளத்தில் இருக்கக்கூடிய 12 மீனவர்களுக்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மீனவருக்கும் 48 லட்சம் ரூபாய் வரைக்கும். அந்த மீனவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தால் கூட 48 லட்சத்தை சம்பாதிக்க மாட்டான். ஆனால் அவருக்கு ஒரு முறை எல்லை தாண்டியதாக சொல்லி பிடித்து கொண்டு போய் 48 லட்சம் ரூபா கட்டு அப்படின்னு சொல்லுகிறப்ப பிரச்சனையினுடைய வீரியம் இன்னொரு திசையில் போய்கொண்டிருக்கிறது. இதே மாதிரி வங்கதேசத்தினுடைய ஷேக் ஹசீனா நம்ம இந்தியாவுக்குள் அடைக்கலம் புகுந்திருந்தார். அவருக்கு இந்தியா உரிய அளவில் நேசக்கரம் நீட்டலை. உரிய அளவுக்கு நேசக்கரம் நீட்டி இருந்தால் அவருடைய ஆட்சியை அங்கே தக்க வைப்பதற்கு உதவிகளை செஞ்சுருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதில் ரொம்ப முக்கியமானது. சரி, ஷேக் ஹசீனா விவகாரத்தில் கோட்டை விட்டுட்டாங்களா அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், வங்கதேச சிறுபான்மையினரை இந்தியா பெரிய அளவில் கை கொடுக்கலை. வங்கதேச சிறுபான்மையினர் யாருன்னா இந்துக்கள். அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல, அவர்களை மீட்டு வருவதற்கான முழு புனரமைப்பு பணிகளில் இன்னமுமே வேகம் காட்டலை என்று பல்வேறு வகையான கோணங்களில் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டே வருகிறது.
அப்போ இதுக்கெல்லாம் மையமாக இன்னொரு பெரிய பிரச்சனையை நம்ம பேச வேண்டியிருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மோதல். இந்த மோதலில் இரண்டு நாட்டினுடனும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவில் உலக அளவில் மதிப்புமிக்க மனிதர்களில் ஒருவராக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார். அதில் நமக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் 2 பேரும் கேட்பாங்க அப்படிங்கக்கூடிய பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டே வந்தது. அது பிம்பமா உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முடிவெடுக்கிறார். இந்திய தேசிய பாதுகாப்பினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவர் அங்கே போய் நம்ம சீட்டு நுனியில் உட்கார்ந்துருந்துட்டு ரஷ்ய அதிபர்கிட்ட புட்டின்கிட்ட அப்படியே மென்மையாக இப்படி பேசக்கூடிய, கைகளை பிசைந்து பேசக்கூடிய ஒரு காணொலி வெளியாயிருக்கு. ஸோ அப்போ இந்த இதுவும் ஒரு விவாதத்திற்குள்ளே வருது. இப்படி தொடர்ச்சியாக இந்த அரசு சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் 1 இல்லை 2 இல்லை, தொடர்ச்சியாக இந்த 100 நாட்களில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான சவால்களை, சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறார். இந்த இத்தனை சிக்கல்களில் இருந்தும் பாஜக மீளுமா? இத்தனை இடர்களுக்கு மத்தியிலும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளைப் போல வெற்றிகரமாக எஞ்சியிருக்கக்கூடிய 5 ஆண்டுகளை எதிர்கொள்ளப் போகிறாரா? அல்லது நிதிஷ்குமாரோடும் சந்திரபாபு நாயுடுவோடும் முட்டி மோதிக்கொண்டு இந்த ஆட்சி எப்படி செல்ல போகிறது? ஏன்னா இப்போ ரொம்ப அனுசரணையாக போகிறாங்க. இந்த அனுசரணை எத்தனை காலத்துக்கு நீடிக்கும்? இன்னொன்று, நாம் தமிழக அரசியல் களத்தோடு பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்தில் வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை திட்டி 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 அரசியல் செய்து வந்த இயக்கம் பாஜக. ஆனால் இன்றைக்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங்கே வந்து நிற்கிறார். அது மத்திய அரசு நாணயத்தை வெளியிட ஒப்புதல் மட்டுமே கொடுத்துருது. தமிழக அரசினுடைய விழா, கலைஞர் 100னுடைய ஒரு அங்கமாக நடந்த விழா, அதற்கு ராஜ்நாத் சிங்கே வருகிறார். கலைஞரை வாயார புகழ்கிறார். அது கூட ஒரு வகையில் நாளைக்கு நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ பிணக்கம் செய்தால் நம்மை விட்டு நகல்வோம் என்கிற ஒரு சூழலுக்குள்ளே வந்தால் என்னைக்காவது திமுக தயவும் தேவைப்படலாம் என்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ளே பாஜக வழக்கமான அரசியல் கட்சிகளில் ஒன்றாக பரிணமித்திருக்கிறது. ஸோ இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை இப்படி ஒரு மைனாரிட்டியான அரசு நடத்துகிறத விரும்பலை. அவர்களை பொறுத்தவரை ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி, அந்த தனிப்பெரும்பான்மையில் தான் விரும்புகிற தன் அஜெண்டாக்களை எல்லாம் ஒன் பை ஒன்னாக செய்யணும். அதற்கு செய்யாமல் ஒரு வழக்கமான அரசியல் கட்சியாக பாஜக சுருங்கி இருப்பதாக ஆர்எஸ்எஸ் முகாமும் சங்கடத்தில் இருக்கிறது. தேச மக்களும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப பலவீனமாக செய்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் நிதித்துறையில் தமிழகத்திற்கு ரொம்ப குறிப்பாக எந்த நிதியும் ஒதுக்கலைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையாக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சாதாரண போராட்டங்கள் இல்லை. அதில் காங்கிரஸ் கட்சியெலாம் அண்மையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி கையேந்தி 1001 ரூபா திருப்பி அனுப்பக்கூடிய போராட்டம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. வழக்கமாக திருக்குறளை சொல்லுவார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த முறை திருக்குறளையும் சொல்லலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கு கண்டென்ட்களை அள்ளி கொடுக்கும் அரசாக. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி விவகாரத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் கொஞ்சம் பகடியாக கொங்கு தமிழில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து பேசியதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வானதி சீனிவாசன் அதற்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதும், அன்னபூர்ணா சீனிவாசன் பேசினதில் உண்மை இல்லைன்னு அவங்க பேசுகிறதும், அவரை வலிந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறதும் என்ன வகையான சூழலுக்குள் பாஜகவை கொண்டு போகும் என்பதையும் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். 100 நாட்கள் ஆட்சியில் 108 வேதனைகளில் தவிக்கிறது மத்திய பாஜக அரசு. இந்த சிக்கல்களில் இருந்து மீண்டு வருமா, வழக்கம் போல் பாஜக வீறு நடை போடுமா என்பதை காலம் தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.